ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 19 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ சண்டையெல்லாம் முடிச்சுட்டு 3 நாள் கழிச்சு தூங்கி இருந்துச்சா அங்கே கரெக்டாக சாய் வந்திருப்பான். என்னடா நடந்துச்சு, மண்டையெல்லாம் கட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கில் அந்த சாயோட கில்டு மாஸ்டர் நம்ம சாயை போட்டு அடித்து மூஞ்செல்லாம் கொலை போட்டிருப்பான். அதில் தான் பயங்கரமான காயமாயிருக்கும் நம்ம சாய்க்கு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த கில்டு மாஸ்டர் நம்ம சாயை போட்டு அடித்து குழப்பி விட்டுருவான். வாயிலேருந்து ரத்தத்தெல்லாம் கக்கி அப்படி படுத்து கிடப்பான் நம்ம சாய். அப்போ நம்ம சாய் கிட்ட அந்த கில்டு மாஸ்டரு, தம்பி நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை ஏற்கனவே என்ன சொன்னேன், அந்த கிம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு கரெக்டாக பார்த்து வைன்னு சொன்னேன்ல. நான் அவனை போன தடவை மீட் பண்ணும்போது கூட அவன் அந்த அளவுக்கு பவர் இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நியூஸில் ஃபுல்லாக அவன் பேர் தான் ஓடிட்டு இருக்கு. நீ இந்த மாதிரி தப்பை பண்ணியிருக்கவே கூடாதுடா தம்பி அப்படின்னு அவன் நம்ம சாயை அடித்து மிரட்டிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம சாயும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் வரல, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அவன் நான் நினைக்கிறத விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான், அவனை ஈஸியாக வர வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் சொல்லிகிட்டே இருக்கும்போது அதை கேட்ட அந்த கில்டு மாஸ்டர், அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் வேலையை பாரு, அவன் நம்ம கில்டுக்கு வரணும், இல்லை நீ ஒருத்தி மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கியே, அவளோட வாழ்க்கையை கேள்விக்குறியா மாறிடும் தம்பி அப்படின்னு மிரட்டினோன்னே அதை கேட்டு பயந்து போய் சாய் முழிச்சுட்டு இருப்பான். அப்புறமா அந்த கில்டு மாஸ்டர் நம்ம சாய் கிட்ட வந்து, தம்பி இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் போல இருக்கு, ஒழுங்கா கிம்மை நம்ம கில்டுக்கு கூட்டிட்டு வாடா அப்படின்னு சிகரெட்டை வச்சு அமுக்குவான். அப்படியே கட் பண்ணா இங்கே அந்த சாய் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோன்னா அவனுக்கு யாரோ பஞ்சு வச்சு ரத்தத்தை தொடச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா இவ தாங்க அந்த பொண்ணு. அவள் அப்படி நம்ம சாயை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது அது கேட்டு சாய், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு தான் இந்த சாயோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவளோட பேர் ஷோ. இந்த ஷோ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது அப்போ சாய் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான், அந்த கில்டு மாஸ்டர் கேடுகட்ட கேன புண்ணாக்கு, அவன் என் ஆளையே மிரட்டுறானா, அச்சா இவங்கிட்ட போய் வசமாக மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது இங்கே கேர்ள் ஃப்ரெண்டு இருமிட்டு இருப்பா. ஒன்றும் இல்லையே, உன் மருந்து நீ எடுத்துக்கலையா, உன் மருந்து இங்கே இந்த இருக்கு பாரு, இந்த மருந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்தோன்னே அந்த மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படியே அவன் யோசிச்சு பார்ப்பான், அந்த மருந்தை கொடுத்ததே அந்த கில்டு மாஸ்டர் தான். அந்த கில்டு மாஸ்டர் அந்த மருந்தை கொடுத்து, தம்பி எப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த மருந்தை கொடு, இல்லைன்னா அவள் வழியிலேயே செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போயிட்டு இருப்பான். அதை கேட்டு சாய் செம்ம கடுப்பாயிட்டு இருப்பான். அப்போ சாய் இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட, உனக்கு ஒன்றும் இல்லையே, பரவாயில்ல விடு, நான் அவனை சீக்கிரமாக குணப்படுத்திடுவேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். இருந்தாலும் அவனுக்கு செம கடுப்பாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான், நான் விட மாட்டேன், கவலைப்படாத, உனக்கு என்ன ஆனாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளை ஆறுதல் படுத்திட்டு இருப்பான். அப்படியே ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோன்னே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாய் இருக்கான் பாருங்க, நம்ம ஹீரோ கிட்ட இந்த ஃப்ளாஷ்பேக் எதையுமே சொல்லியிருக்க மாட்டான். இந்த ஃப்ளாஷ்பேக்கை அவன் மனசுக்குள்ளே தான் நினச்சிட்டு இருந்திருப்பான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ சாய் கிட்ட, என்ன பிரச்சனை, உன் மண்டையில் கட்டலாம் இருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு சொல்லு நம்ம ஹீரோ அப்படி கேட்ட உடனே அதை கேட்டு சாய் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடந்தது அவன் யோசிச்சு பார்த்தானே தவிர நம்ம ஹீரோட்ட இதை சொல்லவே இல்லை. நம்ம ஹீரோட்ட அவன் நடந்தது எதுவுமே சொல்லாம, நீ ஒழுங்கா என்னோட கில்லில் வந்து சேர்ந்துக்கோ, அப்படி சேரலன்னா பிரச்சனையாயிரும், வேணா ஒன்று வச்சுக்கலாமா, நம்ம 2 பேர் சண்டை போடலாம், இதில் நான் ஜெயிச்சேன் அப்படின்னா நீ என்னோட கில்டில் வந்து சேர்ந்துக்கணும், புரியுதா, என் கூட வந்து சண்டை போடு, பார்க்கலாம் நீயா நானானு அப்படின்னு ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோவை பார்த்து அப்படி நீட்டிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இதை பார்த்து என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது அப்போ நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பார்ப்பாப்ல. அதில் நம்ம ஹீரோ ஃபியூச்சரில் இருக்கும்போது இந்த சாய் ரொம்ப கொடூரமானவனாக இருந்திருக்கான். இந்த சாய் என்ன பண்ணியிருக்கான், அந்த அரசு கில்டில் இருக்க அந்த கில்டு மாசலாம் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட மொத்த கில்டையும் இவன் தாங்க கொண்டிருக்கான். இவன் வேற ஏதோ கில்டை கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவனோட கில்டை தான் இவன் கொண்டிருக்கான். கொண்டுட்டு சும்மா வில்ல மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. அந்த கில்டு மாஸ்டர் முதுகுலேயே அவனோட ஸ்வாட சொருவி அவனை போட்டு தள்ளியிருக்கான். அப்படி போட்டு தள்ளிட்டு அங்கே நம்ம ஹீரோவோட பழைய வெர்ஷன் பார்க்கறதுக்கு கைஜு நம்பர் 8 கஃப்கா மாதிரி இருக்கான் பாருங்க. அங்கே நம்ம ஹீரோ இந்த சாயை வந்து பார்க்கும்போது அப்போ சாய் நம்ம ஹீரோ கிட்ட, என்ன இந்த உலகத்தை காப்பாற்ற போறியா, டைம் வேஸ்ட் பண்ணாத, மற்றவங்களுக்காக அவன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாத, இவங்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு அவன் ரொம்ப உக்கிரமாக கோபமாக சொல்லியிருப்பான். அதை நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, ஆனால் அவன் இதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையில் ரொம்ப கோபமாக இருந்தான், யாரையும் கொலை பண்ண தயங்காதவனாக இருந்தான். ஆனால் இந்த வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் ரொம்ப நைஸாக இருக்கானே, சிரித்து பேசுகிறான், சாஃப்டாக இருக்கான், நல்லா என்கிட்ட அந்த கில்டு மாஸ்டர் வந்து பேரம் பேசும்போது கூட பின்னாடி வந்து வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தானே. அப்போ அப்படி இருந்த இவனா கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி மாற போறான், என்னால் நம்பவே முடியல. ஆனால் இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, சாய் ஏன் இப்படி மாறினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சாய் நம்ம ஹீரோவை ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து ஜம்ப் பண்ணி அப்படி பின்னாடி தப்பிச்சு போயிட்டு இருப்பாப்ல. அதை பார்த்து சாய், இவன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ, இவனுக்கு என்னாச்சு, அடிப்பட்டது என்ன ஏதுன்னு ஒன்றும் சொல்ல மாட்டானே, இதுக்கு
பின்னாடி ஏதோ ஒன்று இருந்திருக்கும், நான் சீக்கிரமா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மேலே சண்டை போடுற சத்தம். ஹாஸ்பிட்டல் தானே அது, கீழே இருக்க நர்ஸு டாக்டர் எல்லாத்துக்குமே என்னாச்சு, மேலே சண்டை போட்டுருக்காங்களா, சீக்கிரம் போங்க, பில்டிங்கில் ஏதாச்சும் ஆயிர போகுது, ஏன்னா அவங்க ஹை ரேங்க் அண்டர்ஸு, இந்த பில்டிங்கே நாசமாக போயிடும், சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சாய் ஸ்வாட் எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு அட்டாக்லையும் நம்ம ஹீரோ தப்பிச்சுக்கிட்டு அவன் ஸ்வாடை வச்சு வெட்ட வரும்போது நம்ம ஹீரோ அவனோட கையிலே ஓங்கி ஒரு மிதிச்சு அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த சாய், என்ன நீ இவ்வளோ சீக்கிரமாக ஸ்பீடாக இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நானும் ஒன்றை மாதிரி ஸ்பீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணி பின்னாடி பறந்து வந்து நிற்கும் போது, ஆமாம் என்னோட அந்த கிராம் ஸ்வாடுங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது தூரத்தில் அந்த ஸ்வாட் இருக்கும், அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அதை பார்த்துட்டு அந்த சாய் பறந்து வந்து அட்டாக் பண்ணிடுவான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே இருக்க அந்த பெட்ஷீட்டை தூக்கி அவன் மூஞ்சில் வீசிட்டு அடிச்சுட்டு அப்படியே ஓடிட்டு இருப்பாரு. அப்படி ஓடிக்கிட்டு அந்த ஸ்வாடை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது, அப்போ சாய் என்னை மன்னிச்சிரு, நீ அந்த ஸ்வாடை எடுத்தா என்னை கண்டிப்பாக தோக்கடிச்சிருவ, ஏன்னா நீ என்னை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், நான் உன்னை விட ரொம்பவே வீக்கானவன் அப்படின்னு சாய் சொல்லிட்டு ஸ்வாடை எடுத்து ஓங்கி ஒரு ஸ்லைஸை போடுவான் பாருங்க. அப்படி போடும்போது அது வேகமாக நம்ம ஹீரோ பார்த்து வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா டமால் அப்படின்னு வெடிச்சு சதறும் அந்த பில்டிங்கு. அடித்ததில் நம்ம ஹீரோ அப்படியே பறந்து போய் ஏரில் பறந்துட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ சாயை பார்த்துட்டு, சாய் உன்னோட அட்டாக் ரொம்பவே இன்க்ரெடிபிளாக இருக்குது, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த வெடிச்சு சதறின பில்டிங்லேருந்து ஒரு கத்தி, பழத்தை வெட்டுற கத்தி அப்படி பறந்து வரும். நம்ம ஹீரோ அந்த கத்தியை எடுத்துகிட்டு நான் இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போகணும், ஏன்னா இங்கே சாதாரண மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ராய்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபீனிக்ஸ் பறவை வர வச்சு அங்கே காலை பிடிச்சி அப்படியே பறந்து போயிட்டு இருப்பாரு. அப்படி போய் இன்னொரு பில்டிங்கோட ஃப்ளோருக்கு மேலே போய் நின்றுருப்பாரு. நம்ம ஹீரோட கையில் இருக்க அந்த கத்தியை பார்த்துட்டு, என்னடா பழத்தை வெட்டுற கத்தியை வச்சு நான் அட்டாக் பண்ண முடியும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட் வச்சு நம்ம ஹீரோவா ஓங்கி ஒரு வெட்டுவான். அதில் நம்ம ஹீரோட அந்த கத்தி உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்போ நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடில் நம்ம ஹீரோட அந்த மானா பவரை அப்படி இன்ஃபியூஸ் பண்ணி அந்த கத்தியை உடையாத மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றி அவன் குறுக்க ஒரு கோடை போட்டுருவாரு. அதில் அவனுக்கு ரத்த கொப்பளிக்கும். அதை பார்த்து, டே என்ன தைரியம் இருந்தா இந்த கத்தியை வச்சு என்னை விட்டுவேன், உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மெயின் அட்டாக்கு ஃபுல் மூன் பிளாஸ்ட் அப்படின்னு ஓங்கி ஒரு ஸ்லைஸ் நம்ம ஹீரோ பார்த்து போடுவான் பாருங்க. அந்த இடமே பயங்கரமாக வெட்டிச்சு சதறிட்டு இருக்கும். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் நடந்த சண்டையை கேள்விப்பட்டு போலீஸ் எல்லாம் அங்கே வந்து மக்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டு இருப்பாங்க. அங்கே போலீஸ் எல்லாம் குமிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவை அவன் ஃபுல் மூன் பிளாஸ்ட் அட்டாக் போட்டிருப்பான் பாருங்க. அங்கே நம்ம ஹீரோக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த சாய அப்படி சிரிச்சிட்டு இருப்பானா, என்னன்னு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ நின்றுருப்பாரு. அங்கே நம்ம ஹீரோ அந்த சின்ன கத்தியில் மானா பவரை அப்படி உள்ளே வச்சு நின்றுருப்பார்ல. அப்போது அந்த சாய் சொல்லுவான், எனக்கு தெரியும்டா இதெல்லாம் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு எதிராக நீ சண்டை போட்டா நீ தான் ஜெயிப்பண்ணி எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவன் போட்ட அந்த பவர்ஃபுல்லான அட்டாக்ல நம்ம ஹீரோக்கு அந்த பக்கம் டேமேஜாக இருக்குது, இந்த பக்கம் டேமேஜாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ நிற்கிற இடத்துல ஒன்றுமே ஆகலை. நம்ம ஹீரோ அசால்ட்டாக அதை தடுத்து நிப்பாட்டிட்டாரு. அப்போ நம்ம ஹீரோ அவனை பார்த்து, சரி சாய் இப்போ உனக்கு என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதை கேட்டு சாயி, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, சின்ன வயசுலேருந்தே அவள் கூட தான் இருந்தேன், அவள் பேர் ஸோ, அவள் கூட சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தனால அவளுக்கு எல்லாமே நான் தான், நாங்கள் வளர வளர ஒன்றாவே வளர்ந்து கடைசியில் கேர்ள் ஃப்ரெண்டாகவே மாறிட்டோம். அப்படி நாங்கள் ஒன்றா இருக்கும்போது அவள் பூக்கடை வச்சுட்டு இருந்தா. அந்த பூக்கடையில் அவள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்தேன், அவளை பார்க்க வந்துட்டு நான் ஹண்டராக மாறிட்டேன், நீ இதுக்கப்புறம் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா அந்த பூவெல்லாம் வாடி போயிருந்தது. உள்ளே போய் பார்த்தேன். உள்ளே போய் பார்த்த உடனே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அவள் ரத்தம் வந்து எடுத்துகிட்டு இருந்தா. என்னாச்சு சொல்லிட்டு நான் பதட்டப்பட்டு போய் பார்த்தேன். அவள் ரத்தவாதி எடுத்ததை பார்த்து எனக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. அப்போ தான் அந்த அரஸ் கில்டோட கில்டு மாஸ்டர் வந்தான். அவனோட கில்டில் என்னை சேர்க்கறதுக்காக என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மேலே பாய்சனை வச்சு அந்த பாய்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அவளை கொல்ற மாதிரி பண்ணிட்டான். ஏன்னா அவனோட சக்தியே அந்த விஷத்தன்மை தான். அதை பார்த்து எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவன் என்னை மிரட்டி அவனோட கில்லில் சேர்த்துக்கிட்டான். நீ என்னோட கில்லில் சேர்ந்தா மட்டும்தான் தம்பி உனக்கு அவளோட விஷத்துக்கு முறிக்கிற மருந்து கிடைக்கும். அந்த மருந்தை அடிக்கடி அவள் சாப்பிடலன்னா அவள் செத்து போயிடுவா. இப்போ சொல்லி நீ என்னோட கில்லில் வந்து சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை மிரட்டினான். வேற வழி இல்லாமல் நான் அவனோட கில்லில் போய் சேர்ந்துட்டேன். இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மருந்து அதிகமாக தேவைப்படுது. ஆனால் அவன் கில்லில் சேர சொல்கிறான். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ எனக்கு இதுக்கு முன்னாடி சொன்னியே உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட சொல்லுன்னு. நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ என்னை நம்புறியா? உன்னால் முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் காப்பாற்றணும். ப்ளீஸ் எங்களை காப்பாற்று. நீ மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன். உனக்கு தோணும் போது வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, இவன் என்ன இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கானா, அதனால தான் இவன் இந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக மாறியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பான்.
அப்படியே கட்டினா இந்த பக்கம் லீ இருக்கான் பாருங்க. அங்கே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு என்னென்ன டீட்டெயில் நடந்தது, சண்டையில் யார் யார் சண்டை போட்டா, ஹண்டர்ஸ்லாம் யார், இந்த மாதிரி அங்கே நடந்த பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே டீட்டெயில் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருப்பான். அதை பார்த்து லீ என்ன எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவன் போயா நான் எவ்வளோ டீட்டெயில் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், உனக்கு கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டி அனுப்பி வச்சிருவான். அப்போ டக்குன்னு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனை எடுத்து பார்த்தோன்னே அங்கே இருக்கிறது நம்ம ஹீரோ தான். அங்கே நம்ம ஹீரோ உனக்கு விஷயம் தெரியும்ல அப்படி சொல்லும்போது அதுக்கு லீ தெரியுங்க, ஹாஸ்பிட்டல் ஏதோ அட்டாக் ஆமே, நீங்கள் யார் கூட சண்டை போட்டீங்க அப்படி சொல்லும்போது இல்லை அது மேட்டர் இல்லை, எனக்கு ஒரு விஷயம் ஆகணும், அதை நீ சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் புரியுதா அப்படி சொல்லுவோன்னே அதை கேட்டு இங்கே லீயும் என்னங்க சொல்கிறீங்க அப்படியா, சரி நீங்கள் சொல்லுங்கள் உடனே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ உடனே அரஸ் கில்டை சேர்ந்த அந்த டீட்டெயில் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ லீ கிட்ட கேட்டு வாங்கிட்டு இருப்பான். அப்படியே கேட்டோம்னா இந்த பக்கம் அந்த அரஸ் கில்டு மாஸ்டர் உட்காந்து நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே சாய் வந்து பார்த்தோன்னே அந்த கில்டு மாஸ்டர் தம்பி வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா, என்ன இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அந்த சாயும் கில்டு மாஸ்டர் நீ அதை பற்றி கேட்கணும்னு அவசியமே இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம சாயோட ஸ்வாடில் ஃபுல்லாக ரத்தம் சொட்டிகிட்டு இருக்கும். அதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வாசல் இருந்த 2 காடியும் அப்படி போட்டு தள்ளிட்டு உடம்பெல்லாம் சும்மா ரத்த வளத்தில் சும்மா வெறித்தனமான கோவத்தில் நிற்பான். கில்டு மாஸ்டரு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்டா, ஒரு ஹண்டர் இன்னொருத்தனை கொன்னா அப்படின்னா அது மான்ஸ்டராக தானே இருக்கணும், ஒருவேளை அது மான்ஸ்டராக இல்லாமல் ஒரு ஹண்டராக இருந்தானா இந்த கவர்மெண்ட் அவனை என்ன செய்யும் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த கில்டு மாஸ்டரு இப்போ நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபமாக சண்டைக்கு ரெடி ஆவான். 2 பேரோட சண்டை ஆரம்பிக்க போகுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு சும்மா வெறித்தனமாக இருக்கும். அடுத்த எபிசோடு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.